நார்மலாவே KTMல நம்ம எல்லா வெஹிக்கிள்லயும் பார்க்கலாம் இந்த USD ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. WPFX ஓட USD ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா நிறைய வெஹிக்கிள்ஸ் அதாவது 160 200 எல்லாமே எண்டூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்டோட USD ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த கலர்ல இந்த ப்ளூ கலர்ல WPFX ஓட USD ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க கைஸ். ஆனா 2026 மாடல் இந்த கலரை தவிர வேற கலர் இருக்குல்ல, அந்த ஒரு கிரே கலரோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர், அந்த கலர்ல எல்லாமே எண்டூரன்ஸோட பிராண்டோட USD ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கலர்ல WPFX ஓட USD ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க கைஸ். 2026ல டியூக் 200ல இந்த அலாய் வீல் செட்டப் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது நம்ம அந்த 160ல யூஸ் பண்ண அதே அலாய் வீல் செட்டப் தான் இங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அலாய் வீல் செட்டப் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பழைய வண்டியை கம்பேர் பண்றப்போ டிசைனர்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க 17 இன்ச் வீல். அதே பேக்ல பாத்தீங்கன்னா 140/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க 17 இன்ச் வீல். அதாவது நீங்க 25 வரைக்கும் இந்த டியூக் 200 எடுத்துட்டீங்கன்னா 150 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருப்பாங்க பேக்ல. ஆனா பட் இந்த வெஹிக்கிள்ல 140 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10 சைஸ் பக்கத்துல கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க.